Hey girls, welcome back to channel GlamGirlTamil. இன்னைக்கு எல்லா girlsக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். எஸ், ஹாஸ்டல்ல வந்து ஸ்டே பண்ணிருக்கீங்க. ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் ஹாஸ்டல்ல இருக்கவங்களுக்கு ஸ்கின் கேர், ஹேர் கேர் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம், அது டிஏவே என்ன இருக்குது, ப்ராடக்ட் என்ன இருக்குது, எது எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படி தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ இது ஒரு சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்டரான வீடியோ. சப்ஸ்கிரைபர் ஷைனி கேர்ள் அவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்கு ஸ்கின் கேர், ஹேர் கேர்ன்ற வீடியோ வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து டெடிகேட் பண்ணிட்டேன். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மேக்கப், ஸ்கின் கேர், ப்ராடக்ட்ஸ், ரிவ்யூஸ், ஷாப்பிங் ஹால், விளாக்ஸ், இதே மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஷார்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு எதனா பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஐஜியில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோ. இன்ஸ்டாகிராமோட ஐடி ஹேண்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா GlamGirlTamil தான். த்ரெட்ஸ் ஆப்லேயும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வாங்க, ஹாஸ்டல் கோயிங் கேர்ள்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்காக இந்த வீடியோ வாங்க குயிக்காக வீடியோக்களை போகலாம். என்ன இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. அப்போல்லாம் ஒன்றுமே இல்லை, சில உங்களுக்கு ஐடியாஸ்க்காக எடுத்து வச்சுருக்கேன். ஹாஸ்டல் கேர்ள்ஸ்க்கு மெயினாக என்னெல்லாம் பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா, டிஐவையாக வந்து ஸ்கின் கேரோ, பாடி கேரோ, ஹேர் கேரோ பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் வீட்லேயே வந்து சில இது பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு வாட்டி வரீங்க, 2 வீக்ஸ் ஒன்ஸ் வரீங்க, வீட்டிலே நம்ம அம்மாக்கிட்ட சொல்லி நீங்கள்லாம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் நிறைய விதமான ஆயில் யூஸ் பண்ணுவீங்க. என்னோட ஸ்கின் பேம்பரிங்கில் நான் ரெகுலராக எனக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், கோகனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், இந்த எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஹேர் ஆயிலிங் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுறது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். டெய்லி பேசிஸில் வந்து நீங்கள் கோகனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் காமிக்கிறேன். டெய்லி பேசிஸில் இது மாதிரி நீங்கள் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா பேராஷூட், ஃப்ராக்னன்ஸ் இல்லாத ஒரு கோகனட் ஆயில் டெய்லி பேஸ் நீங்கள் யூஸ் பண்ணி காலேஜோ ஆஃபீஸ்லாம் போகும்போது நீங்கள் அதை மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வாரத்தில் ஒரு வாட்டியில் வாரத்தில் 2 வாட்டி வந்து ஹேர் வாஷ் எடுப்பீங்களா, அந்த ஹேர் வாஷ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம வீட்டில் அம்மாலாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்கள்ல, இந்த எண்ணெய் தாங்க, இதுதான் எங்கள் வீட்லேயும் வந்து இருக்குது. இதையும் வந்து கரிசலாங்கண்ணி, அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, தேங்காய் எண்ணெய், அப்புறம் ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் இதெல்லாம் கலந்து ரெடி பண்ண மருதாணியலும் சேர்ந்து ரெடி பண்ணி வச்சுருந்த ஒரு எண்ணெய். இந்த எண்ணெய் சேர்த்து நம்ம தலையில் ஊற வச்சு குளிக்கும் போது நம்மளுக்கு சீக்கிரமாக கிரே ஹேர் வராது. அதெல்லாம் கருப்பாக வந்து இருக்குது பார்த்தீங்களா. வீட்டில் எல்லா வீட்லேயும் அவங்க அம்மா வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ இந்த எண்ணெய் எப்போ யூஸ் பண்ணுறீங்கன்னா, தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுட்டு தலை குளிங்க. ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இதை மாதிரி பியூரான நீங்கள் எந்த ஆயில் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஆயிலே நீங்கள் பண்ண மாட்டிங்கன்னா நீங்கள் வாரத்தில் இதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராக இதை மாதிரி சும்மா ஒரு டெய்லியும் ஒரு 10 ட்ராப்ஸ் அளவு உங்கள் தலையில் வந்து கோகனட் ஆயில் நீங்கள் வச்சுக்கோங்க. மேக் ஷுர் ஃப்ராக்னஸ் இல்லாத கோகனட் ஆயில் டெய்லி யூஸ் பண்ண நல்லது. இதை தவிர்த்து நீங்கள் நிறைய ஆயில்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் வாரத்தில் ஒரு வாட்டி இதை மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணுவோம். ஹெர்பல் ஆயிலை வீட்டில் அம்மா நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. இந்த பாட்டில் கூட உங்களுக்கு ஹாஸ்டலில் வச்சுக்க ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து தண்ணிலாம் வந்து வெளியே ஹோட்டலுக்குலாம் போனால் குட்டி குட்டி பாட்டில்ஸ் இருக்குல்ல, அந்த பாட்டில் தான் இது. இது மாதிரி நீங்கள் என்ன இதை மாதிரி குட்டி பாட்டிலில் உங்களோட ஹெர்பல் ஹேர் ஆயில், இது மாதிரி குட்டி பாட்டிலில் இது மாதிரி கோகனட் ஆயில் எடுத்து நீங்கள் உங்கள் ஹாஸ்டலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ எதுக்காக நான் இந்த இடத்துல இது காமிக்கிறேன்னா, ஹேருக்கு வந்து நம்ம என்ன தான் பேக் போட்டாலும் ஆயில் தான் ஹேரோட ஃபுட்டு, அதோட ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கறதுக்கு ஆயில் தான். ஸோ இந்த ஸ்டெப்பை மறக்காமல் எல்லோரும் வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஷாம்புக்கு வந்து நீங்கள் வந்து சிகக்காய் யூஸ் பண்ணுவீங்க, இல்லை ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் இருக்குது, நிறைய இருக்குது. நான் அதையும் வந்து யூஸ் பண்ணுவேன், யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லலை. ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்கு வீட்டில் டிஐவே டக்குன்னு பண்ண முடியல, வீட்டில் தான் நான் பண்ணுவேன். வீட்டில் செடி இருக்குது, மருதாணி இலை இருக்குன்னு அரைச்சி போடுவேன். அப்புறம் வந்து செம்பருத்தியில் இருக்குது, அப்படிலாம் பண்ண முடியல, உங்களுக்கு ஹாஸ்டலில் கிடைக்கலன்னா இதை மாதிரி நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கூட நல்ல பிராண்டடான பவுடர் வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தா எவ்வளோ டர்ட்டியாக இருக்குது, அந்த நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஆம்லா பவுடர் இஸ் பெஸ்ட் ஃபார் ஹேர். இது மாதிரி ஆம்லா பவுடர் வந்து நீங்கள் பாக்கெட்டாக நீங்கள் சின்னதாக கூட வாங்கிக்கலாம். பயோ ஆர்கானிக்லேருந்து இந்த ஆம்லா பவுடர் நான் என்ன பண்ணுவேன்னா, சம்டைம்ஸ் ஆயில் போட்டு தலை வச்சுட்டு நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் தலை குளிப்பேன். இல்லைன்னா இதை மாதிரி ஆர்கானிக்காக இந்த ஆம்லாவோட பவுடர் இது ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா நீங்கள் பண்ணலாம். பட் ஹாஸ்டலுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காதனால இந்த டிஐ நான் சொல்கிறேன். இது அதோட சேர்ந்து நம்ம ஹேரை வந்து கொஞ்சம் கூலிங்காக வச்சுக்கணும். அதனால் இந்த ஃபெனுக்ரிக் பவுடர், இந்த 2 பவுடரும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஹேரை ஒரு பேக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஐவையாக அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் ஆயிலிங் பார்த்தாச்சு, ஹேர் மாஸ்க் பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்மிங் டு ஹேர் வாஷில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹெர்பல் பவுடர், சிகக்காய் பவுடர், அப்புறம் ஷாம்பு இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுவீங்க. உங்கள் ஹேர் டெக்ஸ்சருக்கு உங்கள் ஹேருக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்க ரெகுலரான ஷாம்புவோ சிகக்காய் வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுறது எனக்கு சொல்கிறேன். நான் இப்போ இந்த மாமாத்தோட இந்த கர்ட் ஸ்மூத்தனிங் ஷாம்பு வித் கர்ட் அண்ட் கெரட்டின், இதோட ஷாம்புவும் அண்ட் இதோட கண்டிஷ்னர். ஸோ ஹேருக்கு பொறுத்த வரைக்கும் இது மாதிரி தான். இது என்னமோ உங்களுக்கு நாட்டு மருந்து கல்ல வாங்கினா ஒரு 40 ருபீஸ் அது மாதிரி தான் வரும். இது மாதிரி நீங்கள் ஒரு வெந்தயம் வந்து நீங்கள் கடையில் கூட மளிகை கடையில் வந்து அந்த வெந்தயம்
இருக்குங்களா, அதை வாங்கி வீட்டில் ரோஸ்ட் பண்ணி கூட பவுடர் இது மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். இது மாதிரி உங்களுக்கு கிளாஸ் இல்லை, அதனால உங்களுக்கு வெயிட் கம்மியாக தான் இருக்கும் ஹாஸ்டலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது. ஸோ இது உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 100 இல்லை 60க்குள்ளேயே இந்த பேக் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஆப்வியஸாக இது வந்து நீங்கள் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போக போகிறீங்க. அண்ட் ஷாம்பூ ஆல்ரெடி நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து வச்சுருக்கிறது தான். ஸோ இதை மாதிரி ஹாஸ்டலில் இருக்கவங்கள இல்லை காலேஜ் உங்களுக்கு டைம் இல்லைன்னா இதை மாதிரி குட்டியாக நீங்கள் உங்களை சின்னதாக பண்ண ஒரு பேம்பரிங்கே வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா இதுவே உங்களுக்கு ஹேருக்கு வந்து கரெக்டாக ஆப்டாக வந்து இருக்கும். அண்ட் கம்மிங் டு ஸ்கின் கேர் பார்த்தீங்கன்னா 300 ருப்பீஸ்க்குள்ளே பட்ஜெட்டில் நான் வந்து சொல்கிறேன், நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இதுதான் நீங்கள் யூஸ் பண்ண இல்லை, பட் நான் உங்களுக்கு ஐடியாக்காக சொல்கிறேன். என்னோட பெரிய பேக்கேஜ் ஓவரை சின்ன இதுவே வந்து வாங்கிட்டேன். பயோட்டிக்கோட பயோ ஹனி ஜெல், இது வந்து ஒரு ஃபோமிங் ஃபேஸ் வாஷு. இது வந்து எல்லா ஸ்கின் டைப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட். அகைன் நீங்கள் அதை நைக்கா, பர்பிள், அமேசான் டீலில் வந்து வாங்குங்க. நீங்கள் கடையில் வாங்குறதோட இது மாதிரி ஆஃபர் சேல் வாங்கினா உங்களுக்கு ஒரு 10 ருப்பீஸ் 20 ருப்பீஸ் கூட கம்மியாகும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 65 ருப்பீஸு. சின்னது, உங்களுக்கு ஹேண்டியாகவும் வந்து இருக்கும். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இதை மாதிரி நீங்கள் ரோஸ் அண்ட் ஹனி இருக்கிற மாதிரி மைக்லாம்லேருந்து இந்த ஃபேஸ் வாஷ், ரெண்டுமே சின்ன சைஸ் தான். அண்ட் அகெயின் ரெண்டுமே வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். இது 100 ருப்பீஸ், இது 100 120. இதே வந்து நீங்கள் டீலில் வாங்கும் போது 90 அது மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு அந்த ரோஸ் வாசனை வரும், ஹனி இருக்குது, மஞ்சள் இருக்குது. இது எது வேணும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நான் உங்களுக்கு ஐடியாக்காக காமிக்கிறேன். சில பேர் நீங்கள் இன்னும் ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணினா கூட இதை மாதிரி சின்னதாக வச்சு நீங்கள் பேக்கெட் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் கிளென்சர் வந்து இந்த 2 ப்ராடக்ட் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி நான் காமிக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸும் இந்த ஹால் பேக் ஸ்டோரில் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த ஒரு லிங்க் கிளிக் பண்ணாலே நான் காமிக்கக்கூடிய ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே, அவுட்ஃபிட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறம் டோனுன்றது நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா பிராண்டடாக நல்லா ரோஸ் வாட்டர், டிஸ்டல் ரோஸ் வாட்டர் வாங்கினா நான் ஆல் டைம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது ஜஸ்ட் ஹெர்ப்ஸோட ரோஸ் வாட்டர் தான். அது ரொம்ப மைல்ட் அண்ட் சாஃப்டாக இருக்கும். இல்லை எனக்கு அந்தளவு பட்ஜெட் இல்லை, நான் இதை மாதிரி யூஸ் பண்ணி பழகுனவங்களுக்கு இதை மாதிரி யூ கேன் யூஸ். இது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 30 ரூபா தான். இது வந்து டாபரோட குலாபி ரோஸ் வாட்டர். இது வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. இது மல்டி பர்பஸாக நீங்கள் எதனா ஒரு ப்ராடக்ட்டோ ஸ்கின் கேரோ ஹேர் கேரோ பார்க்கும்போது நீங்கள் மல்டி பர்பஸாக இது மாதிரி வாங்கிக்கலாம். இது நம்ம ஃபேஸ் பேக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் அகைன் டோனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேர் வாஷுக்கும் ஹேர் பேக்குக்கும் கலந்து வாங்கிக்கலாம். இது 30 ரூபா தான், ஜஸ்ட் 30 ருப்பீஸ். அகைன் ரொம்ப 50க்குள்ளே இருக்கும், அண்டர் பட்ஜெட். இதை வச்சு நீங்கள் டோனராகவும் அப்ளை பண்ணிக்கலாம், ஃபேஸ் பேக்கும் போட்டுக்கலாம். மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுவீங்க, பான்ஸ் இருக்கும், நிவ்யா இருக்கும், ஆலோவேரா ஜெல் இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணுற ஆலோவேரா ஜெல் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இருக்குது. நான் உங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட்டில் வந்து கொடுக்குறேன். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 180 ருப்பீஸ். அரோமா ட்ரெஷ் வந்து ஆலோவேரா ஜெல், இது வந்து வெட்டிவேர் ஆலோவேரா ஜெல்லு. வீக்கெண்ட் பேஸில் நீங்கள் என்ன ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நான் எங்கள் ப்ராடக்டாக தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதுக்கு இது அஃபோர்டபுள். இந்த மைக்லாம் வந்து ஃபேஸ் ஸ்க்ரப், இதை நீங்கள் ஃபேஸ் ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஓட்ஸ் கூட வாங்கி வச்சு அதோட ரோஸ் வாட்டர் கலந்தும் நீங்கள் வந்து ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ராடக்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நேச்சுரலாக டிஐவை யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து இருக்குது. இது ரொம்ப நல்லா உங்களுக்கு ஒர்க் ஆகும். உங்களுக்கு ஸ்க்ரப்பிங் பார்ட்டிகல்ஸ் கூட ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். அடுத்தது நீங்கள் வீக்கெண்டில் எதனா ஒரு பேக் போடணுன்னா ஆல்வேஸ் எல்லாருக்கிட்டே இருக்கக்கூடியது, எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவும் மஞ்சளும் கலந்து நீங்கள் ஒரு ஃபேஸ் மாஸ்க் போடலாம். இது நம்மளுக்கு ஒரு ஸ்கின் க்ளோ வந்து கிடைக்கும். இதில் ஆட்டி நீங்கள் வந்து ரோஸ் பெட்டல் பவுடர் நம்மளுக்கு மார்க்கெட்டில் வந்து கிடைக்கிது, நல்ல குவாலிட்டியாக பிராண்டடான ரோஸ் பெட்டல் பவுடரும் நீங்கள் ரோஸ் வாட்டரோட கலந்து இல்லைன்னா மில்கோட கலந்து நீங்கள் உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு பேக்காக வந்து போட்டுக்கலாம். அதுவும் இல்லைன்னா நீங்கள் முல்தானி மெட்டி, எக்ஸ்ட்ரீமாக ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு முல்தானி மெட்டி ஒரு நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. முல்தானி மெட்டியோட ரேட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 40 ருப்பீஸ் 50 ருப்பீஸ் தான் இருக்கும். எஸ், இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஹாஸ்டல் கோயிங் கேர்ள்ஸ்க்கான ஸ்கின் கேர், ஹேர் கேர் எல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ். நீங்கள் கேட்டிருந்தவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாரும் பார்க்குறேன். அண்ட் ஜஸ்ட் பை ஃப்ரம் GlamGirlTamil. கீப் ஸ்மைல், ஸ்ப்ரெட் ஒன்லி த பாசிட்டிவிட்டி. பை.